15 ரியா தமிழ் சங்கம் சார்பாக ஃபேமிலி கேதரிங் ஈவெண்ட் வந்து நடந்தது. அதில் நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் அதில் கலந்துக்கிட்டோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த எஸ்த்ராவில் உள்ள என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்தது. இது எதுவுமே மேட்டு கிடையாது, புல் தான் ஒரிஜினலாக வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் ஹாலு. அதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து வாஷ்ரூமும் கிச்சன் ஏரியாவும் இருக்குது. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் லெஃப்டில் போனோன்னா சேம் செட்டப்பில் இருக்குது. ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக இருக்குது. இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்ட்டு. ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு அடல்ட்டுக்கு வந்து 70 ரியால் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் 2 பேருன்றதுல 140 ரியால். ஸ்விம்மிங் பூலும் இருந்தது. அந்த 2 ஹாலுக்கு நடுவில் வந்து ஒரு கேட்டுக்குள்ளே வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஓப்பனில் தான் இருந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30 மணிக்கு ஸ்விம்மிங் பூலில் இவங்களை இறக்கி விட்டோம். 1 மணிக்கு தான் வந்தாங்க. நல்லா ஆட்டம். இவங்க இப்போ விளையாண்டுட்டு இருக்கிறது வந்து பெரிய பூல். சின்னதாக ஒரு 5 வயசு குழந்தைங்களுக்கு கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க விளையாடுறதுக்கும் சின்னதாக ஒரு பூல் இருந்தது. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேயே நிறைய பேர் வந்து ஆர்டிஎஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நாங்களும் வந்து ஆர்டிஎஸோட மெம்பர் கிடையாது. இவங்க ஏதாவது ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த டைம் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் ஜாயின் பண்ணி அப்படி தான் நாங்களும் போயிருந்தோம். இப்போ லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே ரியா தமிழ் சங்கத்தில் என்னென்ன ஈவெண்ட் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க லஞ்சு முடித்ததுக்கப்புறம். இது முடித்ததுக்கப்புறம் புதுசாக ஆர்டிஎஸில் இருக்க தலைவர் இவங்களெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்ததாக சந்திரசேகரன் அவர்கள் ரியா தமிழ் சங்கத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து அதனுடைய எல்லா நிகழ்வுகளும் பங்கேற்றுள்ளார்கள். இதுவரை தலைவர் பொறுப்புக்கு நியமித்த தமிழ் கலாச்சார கழகத்தின் தலைவர் சஜாவுதீன் அவர்களுக்கு மற்றும் உறுப்பினர்களுக்கு நன்றி. இதுவரை காலங்களில் நமது ரியா தமிழ் சங்கத்தின் மூத்த உறுப்பினர்கள் வழிகாட்டுதலும் மக்கள் நமது அனைத்து உறுப்பினர் சங்கத்தின் உறுப்பினர்களின் ஆதரவுடன் இதுவரை காலங்களில் இதே போல மிக சிறப்பாக நடத்தி செல்ல என்னால் இயன்ற முயற்சி எடுக்கின்ற உதவிகளில் இப்போ லாஸ்ட் கிளிப்பிங்கில் ஸ்பீச் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் ஆர்டிஎஸோட இந்த வருஷத்துக்கான தலைவர். அவரோட பேர் வந்து அலெக்ஸ் தியாகராஜன். இவங்க ரெஃபர் பண்ணி தான் இந்த ஃபேமிலி கேதரிங் ஈவெண்ட்டில் வந்து நாங்களும் கலந்துக்கிட்டோம். அடுத்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நான் முன்கூட்டியே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே. விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலி கேதரிங் ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கோங்க. இந்த எஸ்த்ரா வந்து ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து புக் பண்ணியிருந்ததுனால நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து ரொம்ப கீழே போயிட்டு இருந்தது. அதுவும் வெளியில் லானில் உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா இருந்தது. அந்த வீடியோ கேப்சர் தான் இதில் நான் உங்களோட வந்து அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்க, லேடிஸ், ஜென்ஸுன்னு தனித்தனியாக கேம்ஸ் வச்சுருந்தாங்க. லேடிஸ்க்கான கேம் வந்து ரிடில்ஸு. அதில் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு க்யூட்டாக ஒரு கீ செயின் வந்து கொடுத்துருந்தாங்க. கையை வெட்டுவார், கழுத்தை வெட்டுவார், ஆனாலும் நல்லவர். Yellow, white, red, black, yellow. White, white, yellow, black, red, red, black, yellow, white, yellow, white. கேம்ஸ் முடித்ததுக்கப்புறம் கல்ச்சுரல் ஈவெண்ட் நடந்தது. இதில் பெரியவங்க, குழந்தைங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்பாட்டில் கூட பண்ணிக்கலாம். கல்ச்சுரல் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது. ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஏஜ் வைஸில் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. 0 to 3 இயர்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கலர் பென்சில் செட் கொடுத்துருந்தாங்க. 4 இயர்ஸில் வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கார்ட்டூன் இமேஜ் பிரிண்ட் போட்ட கப்பு கொடுத்துருந்தாங்க.
10+ இருக்கவங்களுக்கும் கப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி gift கொடுத்துருந்தாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் gift கொடுக்கவும் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யாருக்காவது கிடைக்கல அப்படின்னாலும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, gift வாங்காதவங்க வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி. ஈவெண்ட் முடியும் போது நேஷ்னல் ஆந்தமோட இந்த ஈவெண்ட்டை வந்து முடிச்சிருந்தாங்க. ஓவராலாக இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.